பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் மீட் சோஷியல் மீடியாவில் இம்மட்டுமாய் தேவ கிருபை கூட இருக்கிறது. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக இந்த செய்திகளை ஜெபத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இல்லையா? அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற சத்தியம் கூட. அதனால் நீங்கள் ஆச்சரியமான காரியங்களை எதிர்பாருங்க. மார்ச் மாதம் அதிசயங்களை எதிர்பாருங்க. எதிர்பார்க்குறேன் ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. வாசிங்க மார்க்கு 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமே வரமாட்டேங்க பிரதர். சில நேரங்களில் நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் காரியங்களை காதில் கேள்விப்பட்ட உடனே பயமும் திகிலும் ஒரு மாதிரி ஆகிருது. அதனால் விசுவாசமே இல்லாமல் போயிடுது. சில நேரங்களில் விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது. இரண்டும் கடந்து என்னை அப்படியே சாரா பிழியுது. என்னை கசக்கி பிழிகிற மாதிரி இருக்கு. பிரியமானவர்களே, சோர்ந்து போவாதீங்க. உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் நம்பிக்கையும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அதனால நீங்க உங்களை தாழ்வா எடை போடாதீங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க போறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ரூபாய்க்காக நான் விசுவாசிக்கிறேன்னா 10 ரூபா கிடைக்கும். சரியா? 10 கோடிக்காக நான் விசுவாசிக்கிறேன்னா 10 கோடி கிடைக்கும். அப்படியா? அப்போ இப்போமே 10 கோடிக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு 10 கோடி இருந்தால் தான் இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனா கிடைக்கும். இல்லை சும்மா ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தாலே இப்போதைக்கு போதும் போல இருந்தா 10 கோடிக்கு ஆசைப்படக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? எமோஷனலாக நீங்கள் ஆண்டவரை தேடக்கூடாது, மனதார தேடணும். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் 3 வேளை எனக்கு சாப்பாடு கிடைக்கும், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் வீட்டில் எப்போதும் ஒரு சமாதானம் இருக்கும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்ல 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 ஆச்சரியமான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை உங்களுக்கு தெரியும், இயேசு படவில் நம்முடைய சீஷர்களை ஏற்றி, அதாவது மத்தேயு 14ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும், அங்கே அக்கறைக்கு போங்க என்று சொல்லி அனுப்பிட்டார். அவரோ தனித்து ஜெபம் பண்ண போயிட்டார். அதற்குள்ள படகு நடுக்கடலில் பயங்கரமான அலைகளினால் அலைவுபட்ட போது நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். இயேசு நடக்கிறத பார்த்தோன்னு பயத்தினால் அலறினார்கள். பிறகு இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதீங்க. உடனே பேதுருக்கு விசுவாசம் வந்தது. இயேசுவின் காலை பார்க்குறான். அடட, கலிலேயா கடற்கரையில் அல்லவா, மண் தரையில் அல்லவா இந்த கால்கள் நடந்தது, இப்போது தண்ணீரின் மேலே நடக்குது. இயேசு சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்துட்டு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வான் சொன்னாரே, நானும் நடக்கட்டா? எஸ், நீ வா. அவன் படகை விட்டு இறங்கினான், ஒரு படி எடுத்து வைத்தான். அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல. அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது உள்ள போகார், ஐயோ அமிழ்ந்து போகிறேனே. விஷயம் என்ன? படகில் இருக்கும்போது கடலின் சீற்றத்தையோ புயலையோ பயங்கரமான அலகழிப்பையோ அவன் கண்டுகிடவே இல்லை. அவன் கணக்கில எடுக்கல. அதை அவனுடைய கண்கள் எல்லாம் இயேசுவின் கால்களை பார்த்தோன்னே இவன் பாதம் துரு 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 துருன்னு வந்திருக்கும். ஆனா பிராக்டிக்கலா களத்தில் இறங்கின உடனே அவன் கண் பார்வை இயேசுவை விட்டு விலகி சீற்றங்களையும், ஐயோ இவ்வளோ ஆழமா இருக்குமே, இதெல்லாம் நினைச்ச உடனே மூழ்க ஆரம்பிக்கிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லை, களத்தில் இறங்கி பார்த்தாதான் கர்த்தருடைய வல்லமையை ருசிக்க முடியும்னு. சோர்ந்து போவாதீங்க. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எந்த சூழ்நிலையிலும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இயேசு அவனை அப்படியே மூழ்கி போ சொன்னாரா? இல்லை, கரம் பிடித்து தூக்கினார். விசுவாசத்தை சோர்ந்து போயிட்டீங்களா? பரிசுத்தத்தில் மூழ்கிட்டீங்க? பரிசுத்தம் இல்லாத அசுத்தமான வாழ்க்கையில் மூழ்கிட்டீங்களா? கவலையிலேயே மூழ்கி போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களை மறுபடியும் இன்றைக்கு கை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே,
உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிறதை நான் ஃபீல் பண்றேன்ப்பா. தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்தெந்த விஷயத்துல மூழ்கி போனார்களோ உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் எழும்புவார்களாக, பிள்ளைகள் எழும்புவார்களாக, பேர பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஆண்டவர்கள் நிமித்தம் அவங்க குடும்பம் முழுவதும் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.